உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக் கொள்கின்றோம். மாலை முரசு செய்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மக்களவை தேர்தல் நெருங்கி வர சமயத்துல தலைவர்கள்லாம் பயங்கர வேகமா சுறுசுறுப்பா விறுவிறுப்பா பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராங்க. அப்படி பிரச்சாரத்துல ஈடுபடும் போது பல கண்டென்ட்களை கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த கண்டென்ட்களை நாம வாங்கிட்டு வந்து தொகுத்து உங்களுக்காக தரோம். இது தேர்தல் பராக் பராக். உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக் கொள்கின்றோம். தேர்தல் பராக் பராக்ல முதலாவதா விருதுநகர்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேண்டிடேட்டோட நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். உறுதிமொழி படிவம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 84A பிரிவு வி வேதா என்று தாமோதரன் என்னும் நான் மக்கள் சபையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்காக நல்ல கொதிநிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சி அமையும் ஒருமைப்பாட்டையும் நிலை நிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூளுரைத்து உறுதி கூறுகிறேன். இப்படிக்கு வேணும். சார், கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. வணக்கம், உங்க பேர் என்ன? வணக்கம்ங்க. சொந்த நாட்டான் சூழ்நிலை கைதியாக காவல் நிலையத்திற்கு வந்தால் அவனை வரவேற்று வணக்கம் சொல்ல வேண்டும் என்ற பண்பு கூட தெரியாத ஆய்வாளராகிய உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். டெல்லி பாஜக மோடி அணி சார்பாக டாக்டர் வேதா என்ற நான் இங்கே வேட்புமனு தாக்கல் பண்ண வந்திருக்கேன் விருதுநகருக்கு. இப்போ ஒரு சின்ன டிஃபெக்ட் ஆயிருக்கு, அது கரெக்ஷனுக்காக அர்ஜென்ட்டாக போகிறேன். அது நடுவில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம். அர்ஜென்ட்டாக போறீங்களா? வேற ஏதாவது கேள்வி கேட்கணும் நீங்கள் கேட்டுக்குங்க. அவசரமா? ஓ, அவசரமாவா? இருங்க, போயிடாதீங்க. பாஜக உங்களுக்கு சீட் கொடுக்கலையாமே, உண்மையா சார்? ஆமா, உண்மை. சீட் கொடுக்கவில்லை, பாஜக சீட் கொடுக்கவில்லை. அதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்து தனி அணி வந்து டெல்லி பாஜக மோடி அணி சார்பாக வந்து நாங்கள் நிற்கிறோம் இங்கே இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். டெல்லி பாஜக மோடி அணியா? என்னங்க சார் சொல்றீங்க? ஏன் சொல்லாங்க, லட்சத்திமுக மோடியை தனியாக ஏற்றுக்கிட்டீங்க. அப்போ லட்சத்திமுக தனியாக நிற்கவும் இண்டிபெண்டன்ட் கேண்டிடாங்க. இல்லைங்க, ரூல்ஸ் இருக்கு. அது இப்போதானங்க விதைச்சிருக்கோம். ரூல்ஸ் இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மோடி வந்து எனக்கு கேரண்டி கொடுத்துருக்காரு. ஆமா, இப்பயும் கேரண்டி இருக்கனால தாங்க மோடி அணி வந்து நிற்கிறோம். நாங்கள் துணிச்சல் தான் நிற்கிறோம். அதே விஷயத்தை துணிச்சல் தான் சொல்றோம். டெல்லி பாஜக மோடி அணி சார்பாக தான் இந்த கேண்டிடேட். அது சரி சார், தமிழக பாஜக டெல்லி பாஜகன்னு பிரிக்கிறீங்க. வெறும் தமிழக பாஜக சார்பாக கிடையாது, டெல்லி பாஜக மோடி அணி சார்பாக தான் இந்த கேண்டிடேட் டாக்டர் வேதா. அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி. அப்ப நீ? நான் மங்கி சங்கி. இல்ல, வெறும் அவங்களுக்கு கிடையாது. எல்லாத்தையும் எதிர்த்து நாங்க நிக்கிறோம். நாட் ஒன்லி பிஜேபி, எல்லாத்தையும் எதிர்த்து தான் நாங்க. வேற கேள்வி பிரிக்கலாங்க. காங்கிரஸ் வந்து 100 காங்கிரஸ் பிரிச்சுங்க. இந்திரா காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ். ஏன் விட்டா ஸ்ரீலங்கா காங்கிரஸும் இருக்கும். அது 1000 காங்கிரஸ் போகும். ஏன் பாஜக வரக்கூடாதா? வரலாம், தப்பே கிடையாது. அடுத்த கேள்வி, பாஜக நீங்க என்ன போஸ்டிங்ல இருக்கீங்க? இப்ப வந்து பாஜக வந்து விவசாய அணி மதுரை மாவட்டம், மேற்கு மாவட்டம் விவசாய அணி செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். வேற எது கேள்வி? என்ன வேலை பார்க்குறீங்க சார்? ஜுடிஷியல் ஜெர்னலிஸ்ட் டாக்டர் வேதா, பிஎம் ஆஃபீஸ். வேற ஒன்றும் கிடையாது. வேற எது கேள்வி கேட்குறேன் கேளுங்க. வேற எதுவும் கேள்வி இல்லை சார். ஓகே, தேங்க்யூ சார். கொஞ்சம் அர்ஜென்ட். தேர்தல் சமயத்துல பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட்டத்தை காட்டுறதுக்காக கொஞ்சம் காசு கொடுத்து கூப்பிடுறது வழக்கம். சின்ன கூட்டமா இருந்தா ஒரு 100 ரூபாய், பெரிய கூட்டமா இருந்தா ஒரு 200 ரூபாய், கொஞ்சம் பிரியாணி. அது மாதிரி இங்கேயும் பணப்பட்டுவாடா செய்யறாங்க. யாரு, எந்தெந்த கட்சி பார்க்கலாம் வாங்க. ஐயாவுடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து அவரை வணங்கி அவருடைய ஆசிரியர்களை செயலிலே வல்லவர். அவர் பேச்சு சுருக்கமாக இருந்தாலும் செயல் உங்கள் மனதை நிறைவு செய்யும். நன்றி.
விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சி வேட்பாளரா களமிறங்கி இருக்கிற கௌஷிக் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தமிழ் படிக்கவே தெரியாம அதிகாரிகள் படிக்க படிக்க இவர் பின்னாடி படிச்சார். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த விஷயம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இத பார்த்த கௌஷிக் ட்ரோல் பண்றவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா பயங்கரமா பேசியிருக்காரு. பாருங்க. நான் மருத்துவர் சி கௌஷிக் பாண்டியன். ஒரு பேஷண்டே உடம்பு முடியாத வாயில நுரையெல்லாம் தப்பிக்கினே எமர்ஜென்சியா வந்துக்கிறான்னு வச்சுக்கோங்க, உடனே ஆபரேஷன் தியேட்டருக்கு போய் குளோரோஃபார்ம் கொடுத்து ஆபரேஷன் பண்ணி உயிரை காப்பாத்துவீங்களா, இல்ல அட்மிஷன் ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்றான்னு சொல்லி சாவடிப்பீங்களா? நான் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் என்னோட எம்பிபிஎஸ் மணிப்பால் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கேன். நான் எம்பிபிஎஸ் முடித்தோடனே நம்ம கட்சியில் வந்து மருத்துவர் பாசறையில் இணைந்து அவங்க கூட பயணித்து வரும்போது நான் வந்து ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன். அந்த மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்ணும்போது தான் எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிது. நம்ம வந்து மக்களுக்காக நான் ஒரு டாக்டராக ஒரு சின்ன கம்யூனிட்டிக்காக நான் வந்து சேவை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு வந்து இவங்க அண்ணனால எனக்கு ஒரு நம்ம ஒரு பெரிய சொசைட்டிக்கே நம்மளுக்கு வந்து சேவை செய்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் நான் இதில் வந்து நம்ம மக்களுக்கு சேவை செய்கிறது தான் என்னோட எண்ணம். வந்து நான் சேர்ந்து இந்த கட்சியில் சேர்ந்து பயணிக்கிறேன். நேற்று வேட்புமனு தாக்கல் செய்யும்போது கூட உங்களுக்கு தமிழ் ஒழுங்காக உச்சரிக்க வரல, தமிழே தெரியல, இவரெல்லாம் எப்படி வேட்பாளர்ன்ற அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் இது ஒன்றுமே இங்கே பாருங்க, நான் வந்து இந்த இதில் வந்து கொஞ்சம் புதுசாக வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். ஆனாலும் நான் இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன். தமிழ்ன்றது வந்து நம்ம வந்து இப்போ நானே ஒரு தமிழன்னாங்க. இவங்க சொன்னவங்கலாம் எந்த ஊருன்னு எனக்கு தெரியல. இங்கிலீஷ் பேசினாலும் நான் வந்து ஒரு பக்கா தமிழங்க. நாமெல்லாம் இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன் தான். என்னோட ஊர் வந்து சொரண்ட பக்கம் மேலக்கலங்கல் கிராமம். அது நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணிக்கோங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தமிழன். நான் ஒரு தமிழ் இனத்துக்காக போராட வந்திருக்கேன். தமிழ் மொழி ஒன்று, ஆனால் தமிழ் இனத்துக்காக போராடுறது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு இதில் தான் நான் வந்திருக்கேன். இங்கே ஒரு இளம் வேட்பாளராக இருக்கீங்க. மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ராதியா சரத்குமார், விஜயகாந்தோடைய மகன் விஜய் பிரபாகரன், இந்த மாதிரியான முக்கியமான பிரமுகர்கள்லாம் போட்டியிடக்கூடிய விருதுநகர் தொகுதியில் நீங்கள் வந்து ஒரு இளம் வேட்பாளராகவும் ஒரு மருத்துவராகவும் போட்டிடுறீங்க. உங்களால் வெற்றி பெற முடியுமா? அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் என்ன வாக்குறுதிகள்லாம் மக்களுக்கு? முதல்ல இவங்க கூட வந்து நான் போட்டு என்னோட முதல் அரசியல் களமா இதை வந்து நான் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. இது நம்ம ஐயா பெரும் தமிழர் காமராஜர் பிறந்த மண்ணு வேற. இங்கே எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்போ பிரச்சாரத்துல என்ன தெரியுமா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு? எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்போம்னு சொன்னீங்க, ஏன் இன்னும் பண்ணல அப்படின்னு போற இடத்துல எல்லாம் சொல்றாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின். இப்போ எந்த தொகுதி பிரச்சாரத்துக்கு போனாலும் அங்க இருக்கிற பொதுமக்களே எய்ம்ஸ் பத்தி பேசினாலே உதய் சார் அந்த கல்ல எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களாமா? நான் பேசுறது கேக்குதா? கொடி கொஞ்சம் கீழே இருக்குங்க. அஞ்சே நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரேன்னு சொல்லி அவரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாம் சேர்ந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இருக்கு. அது மட்டுமா, உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் கல்லதான் காட்டுறாரு அப்படின்னு சொல்லி முடிக்கல. அங்க இருக்கிற பொதுமக்களே சார் அந்த பல்ல காட்டுற போட்டோவை கொஞ்சம் காட்டுங்க சார் அப்படின்னு லீடு வேற கொடுக்கறாங்க. மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வர போறோம்னு சொல்லி இதை வச்சுட்டு போயிட்டாங்க. இதுதான் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மதுரைக்கு கொண்டு வந்த எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி. இதான் மருத்துவமனை. இதை வச்சுட்டு போனதோட சரிமா, இப்ப வரைக்கும் ₹1 கூட இதுக்கு நிதி ஒதுக்கல. இப்போ வச்சது ஒரு கல்லு, அதை நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். அது தாங்க முடியல, அவரால தாங்க முடியல. சூடத்தோட சூடு தாங்க முடியல. ஆகையால அடுத்த வாட்டி உனக்கு தீமிதி திருநாள் நடத்துறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ 2 நாளா என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கிறாரு? உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் கல்லதான் காட்டுறாரு.
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நானாவது எய்ம்ஸ் கல்ல காட்டினேன். நானாவது எய்ம்ஸ் கல்ல காட்டினேன். அவர் எதை காட்டிட்டு இருக்காரு? எதை காட்டுறாரு தெரியுதாமா? இந்த புகைப்படம் எப்ப எடுக்கப்பட்டுச்சு தெரியுமா? அதே எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டினாங்கல்ல, கல்லு வச்சாங்கல்ல, கல்லு வச்ச சூடோட பல்ல காட்டினாரு. இவரெல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவர், சில நேரம் பேசவே மாட்டீங்க. இவர் பேசிட்டா இருக்காரு. என்ன பண்றாரு? கீழே சில்லறை விழுந்துச்சு. சில்லறை தேடிட்டு இருக்காரு. தர்மபுரியில வேட்பாளரா நிக்கிற பாமகவை சேர்ந்த சௌமியா அன்புமணி அவர்கள் அந்த பகுதி முஸ்லிம்களிடம் வாக்கு சேகரிக்கிறதுக்காக இந்தியிலேயே பேசி அசத்தி இருக்காங்க. ஆல் லாங்குவேஜ் தெரிஞ்ச ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா இருப்பாங்க போல. मेरा नाम मेरे सौम्या अनबुमनी है। मैं यहाँ का धर्मपुरी एमपी कॉन्स्टिट्यूंसी का सदस्य बनना चाहती हूँ और आपके आशीर्वाद लेना चाहती हूँ। और यहाँ हम लोग तो महिला को उन्नति के लिए जो भी करना चाहती हूँ। मैं सुनो, तुम्हारे मालिक ने मुझे हाथ बांध के मारा। वोट देना है और आम को भी देना है, क्योंकि क्योंकि जो भी यहाँ का समस्या मैं समझती हूँ, जो भी यहाँ का वो वाटर प्रॉब्लम है मैं वो सब समझती हूँ और मुझे तो जानकारी है। इसीलिए जो भी मैं बात करना चाहती हूँ, पहला मुझे वोट देना चाहिए, उसके बाद मैं सदस्य। ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர்ல ராமநாதபுரம் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றுச்சு. இந்த கூட்டத்துல ஒரு பக்கம் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பேசிக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் முன்னாள் எம்பி அன்வர் ராஜா அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு கைத்தட்டல் சத்தம் கேட்டு சுதாரிச்ச அவரு தன் பங்கிற்கு கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. தேர்தல் நேரத்துல அவரு வேட்பாளரா நிக்கிற தொகுதி பக்கம் போய் மாங்காய் விக்கிறதும் மீன் விக்கிறதும்னு பிஸியா இருக்கிறாரு நம்ம மன்சூர் அலிகான். இப்போ என்னன்னா நாட்டு மருந்து கடையில போய் லேகியோ விற்க ஆரம்பிச்சிட்டாரு. கொண்டு வர அதிசயமா இருக்கு. இந்த பாறையை போய் எடுத்து கொண்டு வருவேன். கல்நார் துளசி தைலம் கருப்பா எதுக்காக சாப்பிடுறது? எனக்கு ஒரு 10-20 ரூபாய் கொடு. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை பாட்டு சாமி. ஆஹா, என்ன கணம் மங்கினி பாண்டியரே, இன்று மதிய உணவுக்கு இதை தயார் செய்து விடுங்கள். திமுக வேட்பாளர் வேணுகோபால் ஆதரிச்சு தமாக தலைவர் ஜி.கே. வாசன் பிரசாரம் செஞ்சாரு. அப்போ சைக்கிள் சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு பதிலா கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாரு. பாஜக கூட்டணியில இருந்துகிட்டு காங்கிரஸ் கட்சியோட சின்னத்திற்கு ஓட்டு கேட்கிறாருன்னு சுத்தி இருந்தவங்க அதிர்ந்து போயிட்டாங்க. வேணுகோபால் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்திலே சார் இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்களா? ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. ஒரு நிமிஷம் இருங்க. நீ கையை நவுத்தீங்க, என்ன கையை நவுத்தீங்க? அவருடைய மனசுல என்ன இருக்கு? கை சின்னம் ஆட்சிக்கு வரணும், கை சின்னம் தான் அந்த நாட்டை ஆளணும், கை சின்னம் வந்து தான் சுபிக்ஷமா அந்த நாடு இருக்குன்னு சொல்லி இருக்காரு, வெளிப்படுத்திருக்காரு. அது உள் மனசுல இருந்து வர்றது. தேர்தலுக்கு வித்தியாசமான முறையில ஓட்டு கேட்கிறது வழக்கம். அந்த வகையில இங்க ஒருத்தர் ஏரோப்ளேனை தலையில வச்சு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்காரு.
மக்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்காக வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதலாட்சியமையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். இவர் இப்படின்னா எண்ணெய் வியாபாரம் செஞ்சுக்கிட்டே ஒருத்தர் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு சேகரிச்சிட்டு இருக்காரு. நீ என்ன கேட்ட? என்னதான் கேட்ட? ஓ, நீ என்ன கேட்டியா? உன்னையாவே கேட்டான். நாம் தமிழர் கட்சி சீமானின் சின்னம் என்ன என்ற கேள்விக்கு சின்னம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மைக் என்கிற மொழிவாய் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் கௌசிக் அவர்களுக்கு மைக் என்கிற மொழிவாங்கியில் வாக்களிப்போர் உறவுகளே. அம்மா என்ன வாங்குறீங்களா? மதுரையில சுயேட்சை வேட்பாளரா ஒரு ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவர் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தாரு. ஆனா அவரோட மனு நிராகரிக்கப்பட்டிருக்கு. இது விஷயம் இல்லைங்க, இவரு சோழர் வம்சத்தை சேர்ந்தவரும் இவரோட சொத்து மதிப்பு 921 கோடின்னு சொன்னதை பார்த்து சுத்தி இருந்தவங்களுக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. சொத்து மதிப்பு 921 கோடி ரூபாய் காமிச்சிருக்கேன். அது என்னுடைய சொத்துல ஒரு 1/4 பங்கு அல்லது 10% தான் இருக்கும். மற்ற சொத்துக்கள் எல்லாமே ஆக்குப்பையில் இருக்குது, உளவடை அந்த மாதிரியான பொறுப்புகளில் இருக்குது. அவங்களாலையும் விற்க முடியல அப்படின்னு என்னை அணுகிறாங்க. ஜமீன் பரம்பரை, மாம்பட்டி ஜமீன் சோழர் பரம்பரையை சார்ந்தவங்க. என்ன ராஜ பரம்பரை நடு ரோட்ல அனாதியா மேயுது? வாக்கிங் வந்தேன். கிழிச்ச நீ காயிலா கடைக்கு போற மாதிரி ஒரு குதிரை வண்டி வச்சிருந்த எங்கடா அது? அது சாரட் வண்டி. ரஜினி சார் ஷூட்டிங்கா மைசூர் போயிருக்கு. இவ்வளவு கெத்தா இருக்கிற நம்ம ஜமீனு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் வேற ஆயிருக்கு. ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி இது இருக்கு. ஃபுட் பாய்சன் ஆனதுனால சில வயிற்று போக்கு, அதனால சும்மா தேன் வாங்கி பெரணமல்லூர்ல அதிமுக தேர்தல் அலுவலகம் திறக்கும் போது முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில 2 ஒன்றிய செயலாளர்கள் மாறி மாறி தக்கிக்கிட்டாங்க. அது இப்போ பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. அட, அரசியல்னா பல அடிகள் விழத்தான செய்யும். என்ன நேயர்களே, தேர்தல் பராக்ல சுவாரஸ்யமான செக்மெண்ட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம்.